வணக்கம். பாரதிய ஜனதா பார்ட்டியின் தலைவரான பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் நெருக்கமான நண்பரான அடானி, இந்த இரண்டு பேருமே வரக்கூடிய மாநிலம் குஜராத் லாபி இந்த நாட்டை மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி வழியாக எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையே சூறையாட கிளம்பி விட்டார்கள் என்று நீங்க பார்க்க போகிறீர்கள். Footsteps of Modi and deal is getting close for அடானி. கௌதம் அடானி. எங்கெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் பறந்து செல்கிறாரோ அத்தனை நாடுகளிலும் அடானிக்காக டீல் பேசி வரக்கூடிய வேலையை மட்டும்தான் இவர் பார்த்து வருகிறார். அதற்காக தான் 18 மணி நேரம் உழைக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. உங்களுக்கோ இந்த நாட்டுக்கோ கிடையாது. குஜராத் லாபிக்காக வேலை பார்க்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய உண்மையான கோரமுகத்தை இந்த பதிவில் நாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதனால் கடைசி வரை தயவு செய்து பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கல்வி, சுகாதாரம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், விவசாயிகள், அவர்களுக்கு போய் சேரக்கூடிய அனைத்து பணத்தையுமே சூறையாடி அடானி கையில் கொடுக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்கிறார் அதை பாருங்கள். மார்ச் 2024 அதாவது தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பே பிரைம் மினிஸ்டர் மோடி மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை துவக்கி வைக்கிறார். 6600 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி தேவை என்று. 6600 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி மகாராஷ்டிராவுக்கு தேவை. அதற்கான வேலைகளை நம்ம பார்க்கிறோம் என்று. இந்த இடத்தில் மகாராஷ்டிராவில் 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜியும் 1600 மெகாவாட் தர்மல் எலக்ட்ரிசிட்டியும் தேவைப்படுவதாக கூறினார்கள். அதற்கான ஒரு மிகப்பெரிய டெண்டரை எடுத்து காட்டுகிறார். அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் யார்? பிஜேபி மற்றும் ஷிண்டே குரூப் ஆஃப் சிவசேனா. யாருக்கு அந்த டெண்டர் போயிருக்கணும்? யார் லோ பிட்டிங் கொடுக்கிறாரோ, யார் அரசாங்கத்துக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்கிறாரோ. சாதாரணமாக இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு பவர் செக்டரில் வேலை பார்க்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிகள் அரசாங்கத்திற்கு பர் யூனிட் ₹2.50 லாபத்தை தேடி கொடுக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தானே இந்த டெண்டர் போய் சேர வேண்டும். அடானி அவர்கள் பர் யூனிட் வெறும் ₹1 தான் கொடுப்பேன் என்று கூறிய பின்பு கூட அடானி அவர்களுக்கு இந்த டெண்டரை வழங்கக்கூடிய வேலையை மோடியின் 3.0 அரசாங்கம் பார்த்திருக்கிறது. 2023 ஹிண்டன்பர்க் விவகாரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஒட்டுமொத்த அடானியோடைய சொத்து எந்த அளவில் அழிந்தது, எந்த அளவில் ஷேர் மார்க்கெட் சரிந்தது என்று அனைவருக்குமே தெரியும். ஒரு வருடம் கூட பிடிக்கவில்லை. அந்த ஒரு வருடத்திற்குள் அடானி மீண்டும் ஒரு முறை எந்த இடத்தில் விட்டாரோ அதே இடத்தை பிடித்து விட்டார். யாருடைய தயவால்? 2014 பின்பு எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கெல்லாம் பறந்து சென்றாரோ, எந்த அளவில் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கு பின்பு அடானி அப்படியே பறந்து சென்று அந்த டீல்களை க்ளோஸ் செய்தாரோ அனைத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தயவு செய்து இந்த வீடியோவை மறக்காமல் லைக் போட்டு விடுங்கள், ஷேர் செய்து விடுங்கள், உங்களுடைய கருத்தை கீழே பகிர்ந்து விடுங்கள். காரணம், எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை ஒரு சில ஏஜென்சிகள் பார்த்து வருகிறது. முக்கியமாக பிஜேபி பார்த்து வருகிறது, ஐடிவின் பார்த்து வருகிறது. காரணம், உங்களிடம் இது போன்ற உண்மைகள் போய் சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ட்வீட், ஒவ்வொரு கமெண்ட், ஒவ்வொரு ஷேர் அண்ட் லைக் எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உதவியாக இருக்கும். மோடி லீட்ஸ், அடானி ஃபாலோஸ். மோடி முன்வரிசையில் போகும்போது பின்னாடி அடானி போய் அந்த பணத்தை எல்லாம் வசூல் செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். மோடி அண்ட் அடானியுடைய நெட்வொர்க் நெக்ஸஸை நீங்க பார்க்க வேண்டும். கீனியா ஹைகோர்ட் போன வாரம் அடானிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை சஸ்பெண்ட் செய்துவிட்டது. கீனியாவில் இருக்கக்கூடிய நைரோபி ஏர்போர்ட்டிற்கான கான்ட்ராக்ட் 30 ஆண்டுகளுக்காக அடானிக்கு கொடுத்த அந்த சதியை நீங்க பார்க்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் மோடி டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட்டிற்காக கீனியா செல்கிறார். கீனியா போனதற்கு பின்பு, கீனியா மட்டுமல்ல, பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், நேபாள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஸ்ரீலங்கா எடுத்துக்கொள்ளுங்கள், ஆஸ்திரேலியா எடுத்துக்கொள்ளுங்கள், இது போன்ற பல்வேறு நாடுகளுடைய பட்டியலை நான் வைத்திருக்கிறேன். முதலில் கீனியாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மலேசியா உட்பட, சிங்கப்பூர் உட்பட இது போன்ற டீல்ஸ்கள் நடந்திருக்கிறது.
கீனியாவுடைய பிரசிடென்ட் புதுதில்லிக்கு டிசம்பர் 2023 வருகை தருகிறார். அவர் வந்ததற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்த 3 மாதத்திற்குள்ளேயே அடானி குரூப் ஒரு ப்ரப்போசலை சப்மிட் செய்கிறது. அதாவது நைரோபி ஏர்போர்ட், கீனியாவில் இருக்கக்கூடிய நைரோபி ஏர்போர்ட்டை நாங்கள் எக்ஸ்பேண்ட் செய்கிறோம், அதற்காக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கிறோம். டெல்லி 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு நட்பிற்காக வருகிறார். ஒரு தனியார் கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட் போய் சேருகிறது. எப்படி என்று நீங்க பாருங்க. ஜூன் மாதம் 2024 Kenyan authority changed the national aviation policy and approved an airport investment plan. கீனியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி தன்னுடைய சட்டங்களை மாற்றி, அடானிக்காக தன்னுடைய சட்டங்களை மாற்றி ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கொண்டு வருகிறார்கள் ஏர்போர்ட்களில். இதற்கு பின்பு பல்வேறு குளறுபடிகளை அங்கே இருக்கக்கூடிய விசில் ப்ளோவர்களை எடுத்து வைக்கிறார்கள். கீனியா ஹியூமன் ரைட் கமிஷன், பார் அசோசியேஷனிடம் போய் இந்த மாதிரி இங்கே தவறு நடந்திருக்கிறது. லீசிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஃபிட்டபிள் நேஷனல் ஏர்போர்ட் டு பிரைவேட் என்டிட்டி irrational. லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இந்த நாட்டிற்காக பணத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு ஏர்போர்ட், அதை தனியார் கம்பெனிக்கு கொடுப்பது இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய துரோகம் என்று ஒரு வழக்கு போடப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய கோர்ட்டில். இதை விசாரித்த ஹைகோர்ட் ஆஃப் கீனியா உடனடியாக இதை சஸ்பெண்ட் செய்து விடுங்கள், இதில் பல்வேறு விதமான குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டின் பிரசிடென்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து லஞ்சத்தை கொடுத்து இந்த நாட்டில் இது போன்ற தவறை செய்திருக்கிறார்கள் என்று 9ஆம் தேதி இந்த ஆர்டரை சஸ்பெண்ட் செய்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் பல்வேறு கேள்விகள் கீனியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டும் வெளிவந்தது. அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறது. Government advisor said no contract had been awarded to Adani for the airport, but the group has been granted concession worth 1.3 billion to construct high voltage power lines in Kenya. அங்க ஏர்போர்ட்டை பற்றி ஒரு வழக்கு போடப்பட்டது. அது பரவாயில்ல, அது போயிட்டு போகட்டும். ஆனா அங்க பவர் ப்ராஜெக்டுக்காக நாங்கள் கன்செஷன் கொடுத்திருக்கிறோம். யாருக்கு? அடானி. 1.3 பில்லியன் டாலர்ஸ்க்கான இந்த கன்செஷன். அப்போ எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபீல்டிங் செய்து வருகிறார் என்று பாருங்கள். ஒரு இடத்துல இருந்து ப்ராஜெக்ட் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு இடத்துல இருந்து நிச்சயமாக என்னுடைய நண்பருக்கு நீங்க வேலை கொடுத்தே தீர வேண்டும். இது மட்டுமல்ல, கீனியா போன்ற interim government of Bangladesh has said it was reviewing the power purchase agreement with Adani. சமீபத்தில் அந்த நாட்டை விட்டு ஓடிய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா இப்போ புதிதாக வந்த இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே அவர் பார்வைக்கு வந்த முதல் விஷயம் அடானியிடம் வாங்கக்கூடிய அந்த பவர், அதற்கான ரிவ்யூ நடக்க வேண்டும். ஏன் இவ்வளோ விலை கொடுத்து இந்தியாவிலிருந்து நாம் பவர் வாங்கி கொண்டிருக்கிறோம், அதற்கான ரிவ்யூவை கமிட்டியை துவக்கி விடுங்கள் என்று அடானி அவர்களே போட்ட ஒரு ட்வீட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். செப்டம்பர் 5, 2022 It is an honor to have met Honorable Prime Minister of Bangladesh, Sheikh Hasina in Delhi. Her vision for Bangladesh is inspirational and stunning bold. ரொம்பவே சந்தோஷப்படுகிறேன். பங்களாதேஷின் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவை எங்க? புதுதில்லியில் சந்தித்தது. We are committed to commissioning our 1600 megawatt கோடா பவர் ப்ராஜெக்ட். நாங்கள் எங்களுடைய கோடாவிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பவர் ப்ராஜெக்ட், அங்கிருந்து 1600 மெகாவாட்ஸ்க்கான பவர் சப்ளையை நாங்கள் கொடுக்க போகிறோம். டாக்கா பிரைம் மினிஸ்டர் ஜூன் 2015 செல்கிறார். பிரைம் மினிஸ்டர் மோடி ஜூன் மாதம் 2015 டாக்கா சென்ற பின் பிரைம் மினிஸ்டர் மோடி கூறியது என்ன? இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக, அதுவும் எலக்ட்ரிசிட்டி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேலை பார்க்கும் உதவும் என்று கூறி வந்தார். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு கம்பெனிகள் தான் அதை செய்ய வேண்டும். என்ன நடந்தது? அடானி had signed a memorandum understanding with Bangladesh to export electricity from Jharkhand. ஜார்க்கண்ட்லிருந்து மின்சாரத்தை அனுப்புவதற்காக ஒரு தனியார் கம்பெனி, ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு அவர் போய் அங்கே மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டு வருகிறார். எப்படி? இம்ப்ளிமெண்டேஷன் அக்ரிமெண்ட் ஃபாலோ 2 years later. 2015 இந்த அக்ரிமெண்ட் போட்டு விட்டது. 2017 ஷேக் ஹசீனா டெல்லிக்கு வருகிறார் ஏப்ரல் மாதம்.
அதற்கு பின்பு இந்த அக்ரிமெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து விடுகிறது. ஃபீல்டிங்கை பாருங்கள். ஆப்போசிஷன் ஆஃப் பங்களாதேஷ் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த குளறுபடியை பற்றி, இந்த ஸ்கேமை பற்றி எடுத்து வைத்தால் கூட யாருமே எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை. ஸ்போக் பர்சன் ஆஃப் அடானி குரூப் அவர் என்ன கூறுகிறார் அதையும் கேட்டு விடுங்கள். We have no indication that the Bangladesh government is reviewing our PPA, private public partnership. எங்களுக்கு எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுடைய இந்த பவர் ப்ராஜெக்டுக்கான ரெவ்யூ செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் இதே நபர் கீனியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் அடானி குரூப்பிற்கு எதிராக. இந்த நாட்டுக்கு கூடிய பார்லிமெண்டில் ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் பல நபர்கள் அடானிக்கு எதிராக குரல் கொடுத்த உடனேயே ஒட்டுமொத்த ஆளும் கட்சி பிஜேபி பதறிப்போகிறார்கள். எங்களுடைய பாஸ் மோடி கிடையாது, பாஸுக்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு பாஸ் தான் அடானி, அவரை பத்தி நீங்க எதுவுமே பேசக்கூடாது. சரி, 2014ஆம் ஆண்டு வரை அடானியை பற்றி ஒரு சில இடங்களை தெரிந்தால் கூட இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய எம்பையராக யாருமே பார்க்கவில்லை. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கோல் மைனிங்காக இருக்கட்டும், அல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோல் மைனிங்காக இருக்கட்டும், அனைத்துமே பிரைம் மினிஸ்டர் மோடி எப்பெல்லாம் அந்த நாடுகளுக்கு செல்கிறாரோ அதற்கு பின்பு பின்தொடங்கக்கூடிய அடானி அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் தான் இதெல்லாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் அக்ராஸ் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்கா அடானி குரூப். சவுத் ஏஷியாவில் நீங்க பார்த்தீர்கள்னா பங்களாதேஷ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவின் பார்லிமெண்ட்லேயே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பிரளயம் பிடித்தது. ஸ்ரீலங்காவில் பிரசிடென்ட் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் போது நவம்பர் 2021ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே வந்தார், இந்த நாட்டிற்கு வந்தார். எங்களை இந்த நாட்டு அரசாங்கத்தை பிரஷரைஸ் செய்து விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் அடானி குரூப்பிற்கு மட்டும்தான் போக வேண்டும், அல்ல என்றால் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று மிரட்டி வந்திருக்கிறார். அதற்கு பின்புதான் அடானி குரூப்பிற்கு அந்த விஷயம் போனது. இந்த செய்தி வெளிவந்த உடனே ராஜபக்ஷே எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திக்கிறார் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்ரீலங்கா ஆஃபிஷியல் இந்த ரெமார்க் வந்த உடனேயே தன்னுடைய ஸ்டாண்டை கிளியர் செய்கிறார்கள். இல்லை நாங்கள் ப்ரெஷரில் தான் இந்த கான்ட்ராக்டை கொடுத்தோம் என்று. பிரைம் மினிஸ்டர் மஹிந்திர ராஜபக்ஷே February 2020ஆம் ஆண்டு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இதுகளில் பேசும்போது மீடியா ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி குரூப் வாஸ் ஃபேவர்ட் டு ஆப்ரேட் த ஈஸ்ட் கான்ட்ரேட் டெர்மினல் அட் கொலம்போ போர்ட். அங்கே ஒரு போர்ட் கொடுக்கப்படுகிறது, கண்டெய்னர் டெர்மினல் அடானிக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய அக்ரிமெண்ட்டை போடுகிறார்கள் இந்தியாவுடன், ஸ்ரீலங்கா அண்ட் ஜப்பான். இந்தியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான். அதில் இந்தியா சார்பாக அடானி அவர்களுக்கு இந்த போர்ட் போய் சேருகிறது. இதற்கு பின்பு மீண்டும் ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இடத்திலும் அடானிக்கு எப்படி அந்த டெர்மினல் கிடைத்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த டெர்மினல் மட்டுமல்ல, இன்னொரு டெர்மினலும் அதே ஸ்ரீலங்காவிலிருந்து போய் சேருகிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பக்கத்து நாடான நேபாள், அங்கே இருக்கக்கூடிய 2 புதிய ஏர்போர்ட்கள், போக்ரா மற்றும் பைர்ஹா, இந்த 2 ஏர்போர்ட்கள் புதிதாக கட்டப்பட்ட ஏர்போர்ட்கள். சைனா அந்த ஏர்போர்ட்களை கட்டிவிட்டு இருக்கிறது. அந்த ஏர்போர்ட்டை மேனேஜ் செய்வதற்காக யார் என்றால் நம் நாட்டு மிக முக்கியமான நபர் அடானி. நேபாள் பிரைம் மினிஸ்டர் raised the issue with Modi in meeting in June 2023. இந்த மாதிரி எங்களுக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்கிறது, இந்த 2 ஏர்போர்ட்கள் நாங்கள் கட்டிவிட்டோம், இதை ஆப்ரேட் செய்வதற்காக எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. இதை ஜூன் 2023ஆம் ஆண்டு மோடியிடம் கலந்து பேசியதற்கு பின்பு அடானி குரூப் காட்மாண்டு செல்கிறது. அடானி குரூப் அங்கே இருக்கக்கூடிய நேபாளி சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியிடம் ஒரு மீட்டிங்கை போட்டதற்கு பின்பு இது அந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை வெளிவிட்ட தகவல். அந்த ஏர்போர்ட்டிற்கான கான்ட்ராக்ட் யாருக்கு போகிறது? அடானி அவர்களுக்கு போகிறது. டன்சானியா டு வியட்நாம், இதை பாருங்கள், சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி.
மோடியுடைய டிப்ளமசி எப்படி யாருக்காக வேலை பார்க்கிறது? அடானியுடைய எக்ஸ்பான்ஷனுக்காக வேலை பார்க்கிறது. மார்ச் 2017 என்ன நடந்தது? மோடி ஹோஸ்டட் மலேசியாஸ் பிரைம் மினிஸ்டர் நாஜிப் தும் ரசாக். நாஜிப் தும் ரசாத்திற்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்து ஒரு விருந்தெல்லாம் வைத்து அழகு பார்த்திருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. 2 நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய பல்வேறு எக்கனாமிக் லிங்க்ஸ்களை பற்றி பேசினார்கள். ஒரு மாதம் கழித்து அடானி குரூப் signed a MOU with Malaysian infrastructure. மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய கேரே என்கிற ஐலண்ட், அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். யார்? அடானி குரூப். ஒரு மாதத்திற்கு முன்பு யாரை சந்தித்தார்? மோடியை சந்திக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர். 2018 மோடி டிராவல் டு சிங்கப்பூர். சிங்கப்பூரில் என்ன நடக்கிறது அதை பாருங்கள். மோடி மெட் த பிரைம் மினிஸ்டர் லீ ஹொசேன் லுங், சந்திக்கிறார். 2018 ஜூன் மாதம். பின்தொடங்கி என்ன நடக்குது? அதாவது அடுத்த மாதமே சிங்கப்பூர் ஸ்டேட் ஓன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெம்சாக் இன்வெஸ்டட் 1000 crore INR இன் அடானி போர்ட்ஸ். 1000 கோடி ரூபாய் அடானி போர்ட்டில் அவர்கள் இன்வெஸ்ட் செய்கிறார்கள். ஒரு மாதம் முன்பு பிரைம் மினிஸ்டர் மோடி இங்கே செல்கிறார். மோடி ஹோஸ்டட் டன்சானியாஸ் பிரசிடென்ட் சஹிமா சலூஹு இன் டெல்லி அக்டோபர் 2023. இன்னொரு விருந்து, டன்சானியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டை கூப்பிட்டு வைத்து விருந்தெல்லாம் வைத்து அவருக்கு சேவையெல்லாம் செய்து, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் இருக்கிறார், இவருக்கு பணம் பத்தவில்லை, இன்னும் கொஞ்சம் பணத்தை அள்ளி கொடுக்கும். 8 months later, 8 மாதங்களுக்கு பின்பு மே 2024 அடானி குரூப் 30 ஆண்டுகளுக்கான கன்செஷன் அக்ரிமெண்ட் அவர்கள் கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கண்டெய்னர் டெர்மினல் தரெசலம் போர்ட் அவருக்கு கிடைக்கிறது. இது மட்டுமல்ல, ஜாயிண்ட் வெஞ்சர் வித் அபுதாபி ஏடி போர்ட் குரூப் 95% ஸ்டேக் கம்பெனி ப்ரொவைடட் டெர்மினல் சர்வீஸ். ஏடி குரூப்புடன் 95% எந்த கம்பெனியோட ஸ்டேக் இருக்கிறதோ அவர்களுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அடானிக்கு கிடைக்கிறது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அபுதாபி சென்று அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை, அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ்களை சந்தித்திருக்க பின்பு இந்த விஷயம் போய்கிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா வியட்நாமின் பிரைம் மினிஸ்டரான பாம் மிஹ்சி இவர்கள் இந்தியாவிற்கு வருகிறார்கள். ஜூலை ஆகஸ்ட் 2024 டெல்லியில் அவர் சந்திக்கிறார். அதே நாள் கௌதம் அதானியும் அவரை போய் சந்திக்கிறார். அதாவது மோடி சந்தித்ததற்கு பின்பு அடானியை போய் சந்திக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய 2 ஏர்போர்ட்கள், வியட்நாமில் இருக்கக்கூடிய 2 ஏர்போர்ட்கள் அடானிக்கு கிடைக்கிறது. ஒரு சீபோர்ட் கிடைக்கிறது. 2 ஏர்போர்ட், ஒரு போர்ட், ரெண்டுமே கிடைக்கிறது. Adani Group had built significant business ties with Israel after Modi became the first time Indian Prime Minister. 2014 பிரைம் மினிஸ்டர் மோடி பதவியேற்றதற்கு பின்பு இஸ்ரேலுடன் அடானி குரூப்புடைய ரிலேஷன்ஷிப் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. 2017 ஜூலை மாதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நட்டஹயூ டெல்லிக்கு வருகிறார் 2018. இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி குரூப்பிற்கு கிடைத்த பல்வேறு லாபங்கள். இஸ்ரேலி ஃபர்ம் எலிபெத் சிஸ்டம், இந்த இடத்தில் ஒரு டைப் நடக்கிறது. அடானி குரூப் மற்றும் எலிசபெத் சிஸ்டம் தெலுங்கானாவில் ஒரு ஃபேக்டரியை தொடங்கிவிட்டார்கள். ட்ரோன் தயாரிக்கிறார்கள் அவர்கள். டிஃபென்ஸ் செக்டரிலும் அடானி குரூப் உள்ள நுழைந்து விட்டார்கள். 2022 ஹைஃபா போர்ட் இன் இஸ்ரேல் அவருக்கு கிடைக்கிறது. இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கெல்லாம் செல்கிறாரோ என்னெல்லாம் அவர்கள் கிடைத்தது அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா சிங்கப்பூர், வியட்நாமில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட், மலேசியாவில் ஒரு ப்ராஜெக்ட், பங்களாதேஷில் 2 ப்ராஜெக்ட், ஸ்ரீலங்காவில் 4 ப்ராஜெக்ட், கீனியாவில் 6 ப்ராஜெக்ட், டன்சானியாவில் 7 ப்ராஜெக்ட், இஸ்ரேலில் 12 ப்ராஜெக்ட் அடானி குரூப்பிற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அடானி ஜீஸ் ஃபாரின் பாலிசி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி இதற்கு மேல் வேலைக்கு வராது. எல்லாமே அடானிக்காக. வெளிநாட்டுக்கு சென்றாலே அது அடானிக்காக தான் மாறுகிறது. எப்படி என்று நீங்கள் பாருங்கள். பில்லியனியர் கௌதம் அடானி குரூப்போடைய சேர்பர்சன் மற்றும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோடைய அந்த கனெக்ஷன், குஜராத் கனெக்ஷன் தொடக்கத்திலே நான் கூறினேன். 2017 பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆனதற்கு பின்பு அடானி குரூப்புடைய அந்த வளர்ச்சி
பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை, ஏர்போர்ட், சீபோர்ட், கோல் மைன்ஸ், பவர் செக்டர், கேஸ் போன்ற பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ்களில் அவருடைய வளர்ச்சி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வழியாக நடந்திருக்கிறது. இதை குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கவில்லை, இது ப்ரூஃபாக ஆதாரப்பூர்வமாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் பல்வேறு இடங்களில். 2023ஆம் ஆண்டு பார்லிமெண்டில் பேசும்போது ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் எடுத்து வைக்கிறார். This is not India's foreign policy. This is Adaniji's foreign policy. இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி கிடையாது, இது அடானி அவர்களுடைய ஃபாரின் பாலிசி என்று. இதை தொடர்ந்து அவருடைய சஸ்பென்ஷன் எப்படி நடந்தது, எம்பி பதவியிலிருந்தும் நீக்கினார்கள், எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். அதாவது அடானியை பற்றி மட்டும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. அடானியோடைய குளோபல் எக்ஸ்பான்ஷன் ஜியோ பொலிட்டிக்கல் லென்ஸ் வழியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானிஸ் குளோபல் எக்ஸ்பான்ஷன் எப்போ வருகிறது? பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததற்கு பின்பு. இந்தியாவுடைய காம்படிட்டர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா சைனா. சைனாவை ஓவர்டேக் செய்வதற்காக அவர்களுடைய சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏஷியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அதிகப்பட்டு வருகிறது. அதை சரிபார்ப்பதற்காக அடானியை இவர்கள் பிளே செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் அடானி மட்டும்தான் ஒரு கார்ப்பரேட்டர். இந்தியாவில் வேற எந்த பிஸ்னஸ் மேனுமே கிடையாதா? ஏன் அடானிக்கு, அடானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அடானி போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த விதமான ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஏன் அடானி கையில் போகிறது? இந்த நாட்டில் எதற்காக ஒரு அரசாங்கம் ஒரே ஒரு நபர் மீது இந்த அளவில் கவனத்தை செலுத்துகிறார்கள் என்ற ஒரு விமர்சனமும் வெளிவருகிறது. கவர்மெண்ட் புட்டிங் வெயிட் பிஹைண்ட் ஜஸ்ட் ஒன் பிரைவேட் பிளேயர், ஒரே ஒரு தனியார் பிளேயர் மீது அனைத்து கவனத்தையும் செலுத்துகிறார்கள். ஜேர்னலிஸ்ட் நிருபமா சுப்பிரமணியம் 2022ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எழுதினார். அதில் அவர் கூறிய வார்த்தைகள், has to avoid tying itself by extension the national interest in less than epoch weigh the fortune of single private entity. இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி யாருமே கவலைப்படவில்லை. இந்த நாட்டுடைய இன்ட்ரெஸ்டை பற்றி இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரோ இந்த நாட்டு அரசாங்கமோ கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு சிங்கிள் பிரைவேட் பிளேயருடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய இன்ட்ரெஸ்டிற்காகவும் இந்த நாட்டு அரசாங்கம் வேலை பார்ப்பதாக ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கார்ப்பரேட் ஃப்ராட் எந்த அளவில் நடந்தது என்கிற விஷயத்தை, வெளிநாட்டிலிருந்து எப்படி பணத்தை இன்ஃபியூஸ் செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை உடைத்தார்கள் என்கிற பல்வேறு விமர்சனங்கள் வந்த பின்பு கூட ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் மீது, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் மீது ஒரு வழக்கை கூட அடானி நிறுவனம் போடவில்லை. இன்னைக்கு கூட நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்விஸ் அத்தாரிட்டி 311 மில்லியன் தைவனீஸ் ரெசிடென்ட் வழியாக அடானி குரூப்பில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய பேங்க்ஸ் இந்த பணத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். கீனியாவிலிருந்து தொடங்கி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, டன்சானியா, இது போன்ற எத்தனையோ நாடுகளில் அடானியோடைய வளர்ச்சிக்கான காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காததற்கான காரணம் அதே நபர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இந்த நாட்டில் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் எத்தனை பாலங்களை கட்டினார்களோ, எத்தனை ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கட்டினார்களோ அனைத்துமே சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமும் இதே நபர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இப்போ சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டின் ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும், அல்ல பவர் ப்ராஜெக்ட்ஸ்களாக இருக்கட்டும், கோல் மைன்ஸாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்கு கூடிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், யாருக்காக எப்படி ஒரே நபருக்கு போகிறது? அந்த நபர் லாபத்தை கொடுத்தாலோ அல்ல கொடுக்கவில்லை என்றாலோ பரவாயில்லை, அவர் அந்த நபர் கொடுக்கக்கூடிய கோட் தான் இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் எவ்வளோ லாபத்தை கொடுத்தாலும், எவ்வளோ நேர்மையாக நடந்து கொண்டாலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு எதுவுமே செய்யாது என்பதை தெளிவாக அடானி வழியாக எடுத்து வைத்து விட்டார்கள். குஜராத் லாபி எந்த அளவில் இந்த நாட்டை சூறையாடி இருக்கிறது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.